இந்த ஆறுபடை வீட்டையும் ஒரே இடத்துல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மக்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க வந்து கண்டிப்பான முறையில எல்லாரும் பால் குடம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க எங்க கிட்ட வந்து. மதுரை பாண்டி கோயில் பைபாஸ் அம்மா திடல்ல வர 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடக்க போகுது. அதுக்காக அறுபடை வீடு ரெடியா இருக்கு. சரி போய் பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். சூப்பரா இருக்குங்க. முருக பக்தரா இருக்க எல்லாருக்குமே ஒரு ஆசை அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வரணும்ன்றது தாங்க. நிறைய பேருக்கு அறுபடை வீடு எதுன்னே தெரியாது. அதுலயே நிறைய குழப்பம் இருக்கு. முதல் படை திருப்பரங்குன்றம், இரண்டாம் படை திருச்செந்தூர், மூன்றாம் படை பழனி, நான்காம் படை சாமிமலை, அஞ்சாம் படை திருத்தணி, ஆறாம் படை பழமுதிர்ச்சோலை. இந்த ஆறு படை வீட்டுல மதுரைக்குன்னே ஒரு சிறப்பு இருக்குங்க. ஏன்னா முதல் படை வீடு இங்கதான் இருக்கு, ஆறாவது படை வீடு இங்கதான் இருக்கு. திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு, பழமுதிர்ச்சோலை ஆறாவது படை வீடு ரெண்டுமே இங்கதான் இருக்கு. அதுலயும் இந்த பழமுதிர்ச்சோலையில பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட சேர்ந்தே இருப்பாருங்க. அப்படியே உள்ள போனோம், நல்ல கூட்டங்க. கந்தசஷ்டி கவசம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மக்கள் சுத்தி பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. இந்த ஆடி மாச காத்துல இவ்வளவு பெரிய செட்டிங்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. காத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்க. ஒரு வெட்டவெளி பொட்டலா இருக்கனால காத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. 22ஆம் தேதி 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. 5 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து இங்க கந்தசஷ்டி கவசம் பாட போறாங்களாம். இது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படையான திருப்பரங்குன்றம் வீட்டுக்கு உள்ள போயாச்சு. திருப்பரங்குன்றம் நம்ம அடிக்கடி பார்த்தனால அங்க இருக்க ஃபீல் எனக்கு இங்க வரல. இருந்தாலும் முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு. 2வது படை வீடு வந்து திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கும் உள்ள போனா ஒன்னாம் படையை விட 2ஆம் படை தான் அழகா இருக்கு. என்ன இந்த தேங்காய் உடைக்கிறது, நிறைய புரோகிதர்லாம் இருப்பாங்க. தேங்காய் உடைக்கிற அச்சரை சீட்டு வாங்குற சொல்லையே கிடையாது. ஒரு பக்கம் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இருக்க பக்தர்களும் சேர்ந்துட்டே பாடுறாங்க. அதுல எனக்கு பின்னாடி நின்று ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா பாடிட்டு இருக்காரு. பக்தி முத்தி அப்படி ஆயிட்டாப்ல. 2வது படம் திருச்செந்தூர் தரிசனம் முடிச்சாச்சு. தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்த உடனே அடுத்து மலையே ஏறாம பழனி மலை முருகனை பார்க்க போறோம். மலையே ஏறலங்க. 3வது படம் பழனி தான். போற நேரத்துல ஆண்டி எல்லாம் ராஜ அலங்காரத்துல இருக்காரு. அப்படியே போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். முருகன் ராஜ அலங்காரத்துல காட்சி கொடுத்தாரு. ஆனா இங்க நவாபாஷன சிலை எல்லாம் இல்ல. எப்படி இருந்தாலும் முருகன் தான். அங்கேயும் போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தான். அடுத்து 4வது படம் சுவாமி மலைங்க. என் லைஃப்ல இது வரைக்கும் நான் சுவாமி மலை போனதில்லை. அடுத்து போயே ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்க தரிசனம் பண்ணிடுவோம். அப்படியே சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தான். 6 படம் வீட்டுல இது வரைக்கும் என் லைஃப்ல 4 படம் வீட்டுக்கு தாங்க போயிருக்கேன். திருத்தணியும் போனதில்லை. ஏதாவது அந்த மாநாடு நடத்துறவங்க புண்ணியத்துல ஒரே நேரத்துல 6 படையும் தரிசனம் பண்ணிடுவோம்னு சொல்லி வந்தேன். திருத்தணியும் போய் பார்த்துட்டான். பார்த்துட்டு வெளியே வந்தோம்னா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாருங்க. பழமுதிர்ச்சோலையில எப்படி இருப்பாரோ அப்படியே தான். 6வது படையை முடிச்சாச்சு. இதுல விசேஷம் என்னன்னா, நீங்க பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா 6 படம் முருகனும் அங்கேயும் இருப்பாரு. அங்கேயும் சிலையில வடிச்சு வச்சிருப்பாங்க 6 படம் முருகனையும். நல்லா இருக்குங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. இப்படியே 6 படம் வீடையும் அருமையா சுத்தியாச்சு. எல்லாமே சூப்பரா இருக்குங்க. வெளியே வந்தோம், பரதநாட்டியம், பாட்டு கச்சேரின்னு நிறைய நடந்துகிட்டே இருக்கு. தண்ணீர் வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்குறாங்க. சாயந்தரத்துக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா நல்ல லைட்டிங்கோட நல்ல எஃபெக்டோட நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். அதோட நீங்க தரிசனம் பண்ணிட்டு பக்தர்கள் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸா அந்த 6 படம் முருகனோட கோபுரத்தை ஒன்னா தரிசனம் பண்ணலாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம மதுரையில் நடக்கிறது நம்மளுக்கு எல்லாம் பெருமை தான். இது ஜாதி மதமா எந்த ஒரு உள்ளுணர்வும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். நம்ம மதுரையில இப்பதான் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா முடிஞ்சு. சித்திரை திருவிழால எப்படி ஜாதி மத வேறுபாடு இல்லாம எல்லா மக்களும் ஒன்னா கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பா நடந்துச்சோ அதே மாதிரியே இதுவும் நடக்கணும். கடவுளோட வழிபாட்டு முறைகள் தாங்க வேற வேறையா இருக்கும். கடவுள்ன்றவர் ஒருத்தவர் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தவர் தான். நம்ம இஷ்டப்படி அவரை நம்ம கும்பிட்டுக்கிறோம். அவ்வளவுதான். எல்லா மக்களும் ஒற்றுமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்க. ஆரம்பிச்ச கணக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5 மாசத்துக்கு முன்னாலே ரெடி பண்ணிட்டோம். எப்படி ஒரு 5 லட்சம் பேர் உட்கார மாதிரி இருக்கும். 5 லட்சம் பேர் தெய்வ பக்தியாவே பிரதிஷ்டை பண்ணி ஒரு விஷயத்தையும் பண்ணாங்க. 6 படை நம்ம மதுரையில வந்து குடிகொண்டிருக்க முதல் படையில முருகன் வந்து இங்க இருக்காரு. அதுல வந்து நம்ம 6 படை முருகனும் வந்து இங்க வந்து வச்சு இதை வந்து இது சுற்றுலா தலமோ இல்ல நம்ம வந்து அரசியலோ அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு தெய்வ விழிப்புணர்வு வரணும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்க வந்து இதை வந்து ஒரு விழாவா செலுத்தி மக்கள் வந்து இந்த 6 படையும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சு நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து இதை பணி பண்றோம். போக இன்னைக்கு கேட்டீங்கன்னா எங்க கிட்ட வந்து கேக்குறாங்க, வாலண்டரியா கேக்குறாங்க, நாங்க பால் குடம் எடுக்கணும், இந்த 6 படை வீட்டையும் ஒரே இடத்துல நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மக்கள் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க வந்து கண்டிப்பான முறையில எல்லாரும் பால் குடம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேக்குறாங்க எங்க கிட்ட வந்து.